ஹாய் மைவி3 மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். மைவி3 தித்திக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நமது நிறுவனத்தின் எம்டி திரு சக்தியானந்தன் அவர்கள், டைரக்டர் மற்றும் அத்தாரிட்டி மெம்பர்ஸ் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நமது சிவம் ஸ்டோர் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 இந்த புது வருஷத்தோட 2வது பண்டிகையில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஒரு வருஷத்தில் எத்தனையோ பண்டிகைகள் வருது. ஆனால் நம்ம வருஷம் முழுசுலையுமே இந்த தை பொங்கல் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். தமிழர்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய பண்டிகை எதுனா இந்த தைப்பொங்கலை தான் சொல்லுவோம். தைப்பொங்கல் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது கரும்பு தான். ஏன்னா கரும்பு நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சது, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயரில் மட்டுமே 10க்கு மேற்பட்ட ஃபெஸ்டிவல் வரும். நம்ம எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம பொங்கல் மட்டும்தான் அதிக நாள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இது தமிழர்களோட ஒரு பாரம்பரிய முறையில் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு முன்னாடி போகி செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம வீட்டில் பொங்கல் வைப்போம். அதுக்கடுத்து தோட்டத்தில் மாட்டு பொங்கல் வைப்போம். அதுக்கடுத்து காணும் பொங்கல் சொல்லிட்டு இப்படி பல கேட்டகரியில் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்கு முந்தின நாள் நம்ம போகி பண்டிகை கொண்டாடுறோம். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருளையெல்லாம் தூக்கி போட்டு தீ வச்சுட்டு வீட்டையெல்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் புதிய பொருள்கள்லாம் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். தை மாதம் முதல் நாள் நம்ம கொண்டாடக்கூடியது நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய வீட்டு பொங்கல். புது துணியெல்லாம் போட்டுட்டு வேஷ்டி ஷர்ட்லாம் கட்டிட்டு கரும்பு, அரிசி, பால் இதெல்லாம் வாங்கி நம்ம பொங்கல் வச்சு இறைவனை வழிபடுறோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எல்லாருமே பொங்கல் கரும்பு சாப்பிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது நாள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறோம். அது என்னென்னா, அதாவது விவசாயம் பண்ணுறவங்க தோட்டத்தில் மாடு, பசு வைத்திருப்பவர்களாக இருக்காங்கள, அவங்க தோட்டத்தில் சாமி கும்பிடுவாங்க. மாடுகளை குளிப்பாட்டி அலங்காரப்படுத்தி சந்தன குங்குமம் வச்சு மாலையெல்லாம் போட்டு பொங்கல் வச்சு மாடுகளுக்கு படைப்பாங்க. விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே தோட்டத்தில் பொங்கல் வச்சு ரொம்பவே சிறப்பாக கொண்டாடக்கூடிய பொங்கல் தான் மாட்டுப்பொங்கல். அடுத்து 3வது நாள் நம்ம கொண்டாடக்கூடியது தான் காணும் பொங்கல்னு சொல்கிறோம். அதாவது உறவினர்கள் அல்லது நண்பர்கள், நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் இல்லை உறவினர்கள் சந்தித்து வாழ்த்தை பரிமாறிக்கிறோம். அதாவது அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும், இல்லை நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும். அந்த மாதிரி அங்கே போய் நம்ம சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சு கரும்பு சாப்பிட்டு அந்த மாதிரி நம்ம கொண்டாடுறோம். இதை தான் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற இந்த பொங்கல் பண்டிகை வெறும் விழா மட்டும் இல்லை, இது நம்முடைய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த ஒரு விஷயம். அதையும் தாண்டி இயற்கைக்கு நம்ம ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமாக, வெளிப்படுத்துகிற விதமாக இதை சொல்லப்படுறாங்க. பொங்கலை பற்றி சிறப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இது வரலாற்றிலே மிகவும் பழமையான வேளாண்மை சார்ந்த ஒரு பண்டிகை. அதாவது வேளாண்மை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்து இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்னாடி வரையில் நான் சொல்லியிருப்பேன், இயற்கைக்கு நன்றியை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த பண்டிகையில் பர்டிகுலராக மாட்டு பொங்கலை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமாகவே இந்த இயற்கை நமக்கு நிறைய நற்பலங்களை கொடுக்கும். உண்மைதான். நம்ம 21ஆம் நூற்றாண்டில் நம்ம தமிழ்நாட்டு மக்களும் மற்றும் இந்திய நாட்டு மக்களுக்கும் உலக நாடு மக்கள் அனைவருக்குமே இப்படி ஒரு இயற்கை சக்தியால் கிடைக்கப்பட்டது தான் நம்ம கம்பெனி மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம். என்றும் அழியாத நிறுவனம். அழிக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. நன்றி, வணக்கம்.